சாட்டை துரைமுருகன் அண்ணே, வணக்கம் அண்ணே. அண்ணே, நீ எல்லாம் முன்னாடி என்னென்ன பேசுன, எப்படி எப்படி பேசுன, உனக்கே தெரியலண்ணே. ஆ இல்லைண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. நீ வந்து இப்போ வந்து நான் டம்ளர் கட்சியில் இருக்கிறியா, இல்லை வெறும் யூடியூபராக இருக்கிறியா, இல்லை வந்து யூடியூபர் தான் இந்த மாதிரி பேசுவாங்க, ஒருத்தரை பற்றி கேவலமாகவும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நானும் உன் பேச்செல்லாம் கேட்பானே, யூடியூப்பில் நிறைய உன் வீடியோலாம் தேடி தேடி பார்த்து கேட்பேன். உன்னோட பேச்சு கேட்கறது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இவ்வளோ நீ வந்து நல்ல ஆர்வமாக நிறைய குறைகளை எடுத்து செல்வியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கிறேன் உன்னோட பேச்செல்லாம். சமீப சமீபமான விஜய் வந்து கட்சி தொடங்கின உடனே உனக்கு உன்னோட பேச்செல்லாம் வந்து மூச்சே போச்சு, அது வேற. அப்புறம் வந்து உன்னோட பேச்சு எப்படி இருக்கும், மாறிடுச்சு. எனக்கும் நிறைய வீடியோ போடணும்னு ஆசை தானே. ஆனால் நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுனே. நீ எல்லாம் ஒரு பேச்சாளர். நீ எல்லாம் ஒரு தமிழர். நான் தமிழர்னு ஒரு கட்சி வச்சுட்டு அங்கேயே இருக்கிற ஆள். நீ ஒரு யூடியூப்லலாம் ஒருத்தரை பற்றி இப்படிலாம் பேசலாமாண்ணே? அப்போ உன் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? நீ ஏன் இப்படி பேசுகிற? அண்ணன் சீமா இப்படி பேசுகிறாரு. அப்புறம் உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? தர்ம சங்கடம் தானே மக்களுக்கு. ஏன் விஜயை பார்த்தா வயிறு எரியுதா உனக்கு? 8% வாக்கு வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் புதுசாக தான் வந்திருக்காரு விஜய். வெயிட் பண்ணி பாருங்களேன். என்ன பேசுகிற? ரொம்ப ஓவராக தான் பேசுகிற. புடிங்கியா கேட்குறல்ல? ஏய், நீ விஜய்க்கு அதுக்கு கூட சமம் கிடையாதுடா. சொல்ல போனா சாட்டை, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. உனக்கு அந்த வாயம் அந்த பேச்சும் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் சீமானே உன்னைய. உன் கட்சியில் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்குது, எல்லாரும் உங்கள் கட்சி உட்காடுறாங்களா? ஏன் என்ன பிரச்சனை சொல்லு? அந்த காளியம்மா போச்சுதே உங்கள் கட்சியிலேருந்து, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லாமல் அங்கிட்டு போவாங்களே யாராவது? சாட்டை திருமருகன் அவர்களே, பேசுகிறது நீங்கள் ஒரு பேச்சாளர், ஒரு கட்சியினுடைய ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் விஜய் என்ன பிடுங்கிடுவாரா, அதா இதா ஏனே 8% வாக்கு வச்சுக்கிறீங்க, ஏன் பயமாக இருக்குதா? ஜெயிச்சு காட்டுங்க, நடத்தி காட்டுங்க, வென்று காட்டுங்க. அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு மக்கள் மனசை காயப்படுத்தாதீங்கண்ணே. நீங்கள்லாம் எத்தனை தேர்தலை சந்தித்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். உங்களை விரும்பினா உங்களுக்கு வாக்களிப்பாங்க மக்கள், வேறு யாரையாவது விரும்பினா அவங்களுக்கு வாக்களிப்பாங்க மக்கள். நீங்கள் ஏன் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லியே பேசிகிட்டு இருக்கிறீங்க? விஜய் வந்ததுலேருந்து உங்கள் வீடியோவை பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை குறை செல்வதே உங்களுடைய வேலையாகி போச்சு. யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறீங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சி வளர்க்கறதுக்காக பேசுகிறீங்களா? எதையோ வளர்த்துட்டு போங்க. உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. 2026 நினச்சா பாவனே. பட்டானே சாட்டை திருமகனே, பட்டா பாப்பா என்ன?